ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் அரேஸோட ஃபஸ்ட்டு குளோபல் டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொரியா நெட்பாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் வந்து பண்ணுறாங்க. ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஸ்டார்ன்ற ஒரு கம்பெனி. இது என்னைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து நமக்கு ஏப்ரல் 12 வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வந்து காமிப்பாங்க நமக்கு. மற்றபடி நீங்கள் நேராக போய் பார்க்குறதா கொரியனில் தான் சரி கொரியாவில் போய் பார்க்குற மாதிரி இருக்குது, சவுத் கொரியாவில். ஸோ அந்த லெவலுக்குலாம் யாருமே பார்க்க மாட்டேங்கன்னு தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன். நமக்கு இந்த டோர்னமெண்ட் மூலியம் பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல் ஹண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு வந்து எடுக்க போகிறாங்க. அது ஏதோ ஒரு உழப்பிட்டு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. கேம்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டைட்டில் இருக்குது நேஷனல் லெவல் ஹண்டர்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படி எடுக்குன்னு சொல்லி தெரியல. ஸோ இந்த ஈவெண்ட் மூலமாக தான் வந்து தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைட்டில் அன்லாக் பண்ணுறதுக்கு நம்ம கொரியாவில் போய் ஒருத்தர் வேணால் மற்றவங்க கம்ப்ளீட் பண்ணி ஜெயிச்சாகணும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தா நீங்கள் ஓடிட்டு இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோக்ராம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மெம்பராக இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சப்போர்ட் வந்து பண்ண சொல்லிட்டு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும். பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணி நமக்கு சப்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். புதுசாக ரீடிங் கோர்ஸ் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 புது மிஷின்ஸ் வேறு நேற்று வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் அந்த ஒரு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டு நமக்கு 500 எசன்ஸ் ஸ்டோன்ஸ் ப்ளஸ் மேனா பவர் எக்ஸ்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தரப்பாங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்து வந்துடும். நமக்கு அது வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தா அந்த கோட் டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவேன். உங்களோட மை பேஜில் நீங்கள் செக் வந்து பண்ணி பார்த்துக்கலாம் அந்த வெப்சைட்டில். அது மட்டும் பார்த்தீங்கன்னா பழைய ரீடிங் கோடு வந்து ஒரு 5 லட்சம் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. கரண்ட்லி வந்து 98 பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்து சென்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து எங்கே செக் பண்ணி பார்க்கணும்னா மேலே அந்த மெனு செக் பண்ணிங்கன்னா மை பேஜ்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கும். கண்டென்ட் கிரியேட்டர் அப்புறம் சப்போர்ட்டர்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் சப்போர்ட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சப்போர்ட்டர் இன்ஃபோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு இந்த ஐடி கிரியேட் பண்ணீங்க உங்கள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். அது கீழே மை சப்போர்ட் நீங்கள் வந்து எந்த கண்டென்ட் கிரியேட்டர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன் காமிச்சிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ரிசீவ்டு பெனிஃபிட்ஸ்னு இருக்கும். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட கேம்குள்ளே போய் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த கோடு வந்து ரீடிங் வந்து பண்ணிக்கலாம். இவ்வளோ பார்த்தீங்கன்னா சிம்பிளான வேலை. ஸோ நமக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு கோட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதே ஒரு சில பேர் வந்து கேட்பீங்க, ஏன் ப்ரோ நீ வந்து தனியாக கோட்ஸை வந்துட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டு அப்படின்னா நமக்கு டிஸ்கார்டு வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நான் சென்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் ஃபோனில் வந்து இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும் அந்த கோர்ஸ்லாம் மொத்தம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு. இதை நான் எடுத்தவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு கூட எனக்கு ரீடிங் பண்ணுறப்போ ஒரு சில கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து அந்த கோட்ஸை வந்து கிளைம் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு கோடு வந்து போகிற பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு கோடுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் வந்து ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கோடுமே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நான் சென்ட் பண்ண மொத்த கோடும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ்ஸாக வந்து ஆயிரும். திரும்ப மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு தடவையும் வந்து தனித்தனியாக வந்து சென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் எனக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். நான் ஒரு தடவை வந்து அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா கோட்ஸ் வந்து போட்டு விட ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா ஒர்க் ஆகலை. திரும்ப தனித்தனியாக வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே சென்ட் பண்ணிடலாம் சொல்லி பார்த்தோன்னா ஒன்று வந்து அனுப்பிக்கிட்டு இருந்தேன். பட் இதே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து வெறுத்துட்டேன். சரி ஏன்டா கோர்ஸ்லாம் வந்து சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம பாட்டுக்கு பேசாமல் இருக்கலாம்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த மாதிரி மைண்ட் செட் வந்து ஆயிடுச்சு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோக்ராம் வந்து அவ்வளோக்கா நம்ம பார்ட்டிசிபேட் வந்து பண்ணலை. ஸோ இந்த மாதிரி நமக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் கோர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட பேஜில் போயிட்டு உங்களோட கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், உடனே வந்து ரீடிங் வந்து பண்ணிடலாம். என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிடையாது. ப்ளஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை வந்து பார்த்தீங்கன்னா மிச்சமாகிக்கிறோம். ஓகேவா? ஓகே ஸோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பேச வந்தது. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து என்ன பண்ணிக்கிறோம், புது கோர்ஸ் நான் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுறேன் நம்ம சப்போர்ட்டர்ஸ்க்கு. ஓகேவா? பை.